குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அபாஷன் ஆயிடுச்சா? எத்தனை மாசத்துல? செக்அப் டாக்டர் பண்றது விட மாட்டேங்கிறேன். நான் ஒன்றும் பண்ணல, ஒன்று செக்அப் பண்றது கூட விட மாட்டேங்கிறேன் இல்லையா? என்ன பண்ணணும்? பிளட் டெஸ்ட் பண்ணணும். குழந்தை ஆரோக்கியமா இருக்கா அப்படிங்கிறது குறைபாடு ஸ்கேன் பார்க்கணும். உங்களுக்கு ஜிஹெச் வர விருப்பம் இல்லையா? சரி விடு, நீ ஜிஹெச்சே வர வேண்டாம். நீங்கள் ஏதோ வந்து மல்லிகைங்கிற தங்கச்சியுமே நினச்சிது. உனக்கு நான் தனியார்லேயே ஸ்கேன் ஃப்ரீயாக எடுப்பேன். ஒரு அண்ணனா இருந்து சொல்கிறேன். தயவு செஞ்சு போய் டெஸ்ட் ஓகே. ஒரு அண்ணன் சொன்னால் கேட்க மாட்டேங்குது. இப்போ கண்ணு இங்கே 2 மணி நேரம் இங்கிருந்து போகிறோம், செக்கப் முடிக்கிறோம், பிளட் டெஸ்ட் பார்க்குறோம், திரும்ப கொண்டு விட்டுறோம். ஓகேன்னு போ. நல்ல பிள்ளைல நீ போயிட்டு செத்தா கூட ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டேன் என ஓடி ஒளிந்த பழங்குடியின பெண். உனக்கு நல்லது பண்றேன். நீ பண்ண வேண்டியது ஒரு பிளட் டெஸ்ட் பிளஸ் ஒரு ஸ்கேனு, எக்கோ, 2 டெஸ்ட் பண்ணணும். நீ ஒரு காரணம் சொல்லு. நான் இன்னைக்கு வர விருப்பம் இல்லைங்க, ஒரு காரணம், இதுதான் காரணம் சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். சொல்லுங்க. இங்க பாரு, என்ன பாரு. அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. நீ குழந்தை மாதிரி நடந்துக்காத கண்ணு. செத்தே போனாலும் வரமாட்டேன் அப்படி. அது அந்த விளையாட்டுக்குள்ள சொல்லுது, அது தெரிய மாட்டேங்குது. இல்லை ஏதோ மனசுல ஒன்று வச்சிருக்குது, என்னன்னு சொல்ல மாட்டேங்குது. நான் உன்னை கூட்டிட்டு போய் நான் செக்அப் பண்ணி கொண்டு விட்டுறேன்னு சொல்லும் போது நீ அதுக்கு நீ ஒத்துக்க மாட்டீங்கன்னா என்ன கண்ணு அர்த்தம்? நான் செத்து போறேன்னா என்ன அர்த்தம்? வார்த்தை என்ன வார்த்தை? அதுக்கு 4 கெட்ட வார்த்தை கூட எல்லாம் பேசிட்டு போறாங்க. இரத்த குறைபாடு உள்ள பழங்குடியின கர்ப்பிணி பெண் பரிசோதனைக்கு வர மறுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 12 முறை மருத்துவ குழு சென்றும் மலை மீது ஏறி நின்று கொண்டு போக்கு காட்டிய இளம்பெண் தரையில் அமர்ந்து 4 மணி நேரமாக போராடி சமாதானம் பேசி மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து வந்த வட்டார மருத்துவ அலுவலர். ஒரு அண்ணனா இருந்து சொல்றேன். தயவு செஞ்சு போய் டெஸ்ட் ஓகேங்க. ஒரு அண்ணன் சொன்னா கேட்க மாட்டேங்குது. இங்க பாரு, என்ன பாரு, என்ன பாருங்கன்னு, என் மூஞ்ச பாருங்கன்னு. பாரு, என் மூஞ்ச பார்த்துனாச்சும் கொஞ்சம் பாவப்பட்டு நீ வா. நல்ல பிள்ளைல நீ போயிட்டு எந்திரி எந்திரி, கையை பிடிச்சி கூப்பிடுங்க போ. மல்லிகா திருமணம் முடிந்து கோயம்புத்தூரில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் கரு 2 மாதங்களிலேயே கருவிலேயே சிதைந்த நிலையில் மீண்டும் மல்லிகா கருவுற்று தற்போது 5 மாதம் ஆகிய நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக ரத்தம் குறைவாக இருந்ததன் காரணமாக மருத்துவரின் அறிவுரையின் பெயரில் பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று ரத்தம் செலுத்தப்பட்டது. ஆனால் தொடர் சிகிச்சைக்காக கடந்த 2 மாத காலமாக ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பரிசோதனைக்கு கர்ப்பிணி மல்லிகா வர மறுத்துள்ளார். பழங்குடியின பெண்ணிடம் வட்டார மருத்துவ அலுவலர் சக்தி கிருஷ்ணன் சுமார் 4 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி அழைத்து வந்த சம்பவம் சமூக ஆர்வலர்கள் இடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.